தமிழ்நாடு சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஊழியர்களின் கூட்டமைப்பு 7 நாள் தர்ணா போராட்டம் நாங்கள் நடத்துகிறோம். காத்திருப்பு போராட்டமும் இனி வரும் காலத்தில் நடத்துவதாக முடிவெடுத்திருக்கிறோம். நாங்கள் கேட்பது ஒன்னே ஒன்றுதான், காலமுறை ஊதியம். நாங்கள் தற்போது சிறப்பு கால ஊதியம் இருப்பதால் நாங்கள் நிரந்தரம் படுத்தவில்லை. எங்களை நிரந்தரப்படுத்தும் தான் கேட்டுக்கொள்கிறோம். இந்த அரசு பல முறையும் நாங்கள் இன்று 7 நாள் ஆகியும் நாங்கள் இப்போ எங்கள் தொண்டை கூட வரல, அவ்வளோ வருத்தி போயிடுச்சு. அதுக்கு காரணம் பல முறை இந்த அரசாங்கம் எங்களை பார்க்குறாங்க, ஏன் எங்களை வந்து எங்கள் கூட்டமைப்பை அழைத்து பேச மாட்டுறாங்க? ஏன் நாங்களும் ஒரு பெண்கள் தானே, பெண்களாக இந்த வேலை செய்கிறோம். நாங்கள் கீழ் மட்டத்திலிருந்து பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் நாங்கள் அரசாங்கத்துக்கு கொண்டு போய் சேர்க்கறது இந்த அங்கன்வாடியும் சத்துணவு தான். சத்துணவு உணவு போடுறோம், ஆனா எல்லா திட்டத்தையும் அங்கன்வாடிக்கையும் அழிச்சு எல்லா திட்டத்தையும் ஒழிக்க என்று சொல்றாங்க. இதுல இருந்து 0 to 6 இருந்து பிறப்பு இறப்பு ஒரு டாக்டர் முதல்ல அங்கன்வாடி தான் தேடி வராங்க. அப்புறம் சுகாதாரத்தை எங்களை தான் தேடி வராங்க. ஒரு சுத்தம் இல்லைன்னா எங்களை தான் தேடி வராங்க. ஆனா எங்களை காலமுறை ஊதியம் ஆக்கிறதுக்கு எங்களை ஏன் தேடி வர மாட்டாங்க? அரசு ஏன் எங்களை கூட்டு பேச மாட்டாங்க? எங்களுக்கு வந்து ஒரு பென்ஷன் போட்டாங்க, அது ஏன் ஒரு டிஏவா போட்டிருக்கலாம்ல? குறைந்தபட்சம் 6750 ரூபாய் தான் கேட்கறாங்க. அந்த டிஏவா எங்களுக்கு அனுபவிச்சா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அதுவும் எங்களுக்கு பேச மாட்டாங்க. எங்களையும் கூட்டு அழைத்து பேச மாட்டாங்க. அதுதான் எங்களுக்கு, நாங்க எல்லா திட்டத்திலும் நாங்க உள்ள நுழைறோம், ஆனா அரசாங்கத்துக்கு எங்களையும் புரியல. இப்ப இருக்க முதல்வர் 313ல எங்களை காலமுறை ஊதியம் ஆக்குறேன்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுத்தாரு 2019ல இருந்து. ஆனா அந்த அவர் ஆண்டு போய் முடிவு போச்சு. இப்போ என்ன ஒரு அட்லீஸ்ட் 1 மந்த் இருக்குது. அந்த 1 மாதத்துக்குள்ள எங்களை அழைக்கல, இன்ன வரைக்கும் அழைச்சு ஏன் பேசல? அவர் தான் வாக்குறுதி கொடுத்தாரு, அன்னைக்கு நிறைவேற்றவே இல்லை. அந்த நிறைவேற்ற வரைக்கும் நாங்க போராடதான் செய்வோம். அதை நிறைவேற்றி வேண்டிய எங்களை கூட்டு அழைத்து பேசணும். இதுவே எங்களோட கோரிக்கை. ஆனா நாங்க காத்திருப்பு போராட்டம் கண்டிப்பாக அவர் கூடுற வரைக்கும் பெண்கள் பணியில உட்காந்து நாங்க சாகுறோம். நாங்க செத்தா போதுமா இருக்கு? பெண்களுக்கு எல்லா உரிமை தருறேன், நாங்க பெண்களுக்காக நாங்க இருக்கிறோம் எங்க ஆட்சின்றாரு. நாங்க பெண்கள் இல்லையா? நாங்க 1 லட்சத்துக்கு மேல பெண்கள் இருக்கோம். சத்துணவுல அங்கன்வாடி சத்துணவுல 1 லட்சம் இருக்கும், அங்கன்வாடியில 1 லட்சம் இருக்கும். குறைந்தபட்சம் 2 லட்சம் குடும்பம் இருக்கிறாங்க. ஒரு தலைக்கு ஒரு குடும்பம் 2 லட்சம் குடும்பம் நாங்க இதுல இருக்கோம். ஏன் எங்களுக்கு கூட்டு அழைச்சி பேசக்கூடாதா? முதல்ல எங்களை கூட்ட சொல்லுங்க. நாங்க கூட்டு சத்தம் அந்த தானே நாங்க மத்தவங்களை பார்ப்போம். எங்களுக்கு சத்தான கொடுங்க. எங்களுக்கு சத்தம் எது? வருமானம் சத்தம். அது காரணம் யாரு? நாங்க இல்ல, அரசுதான். நாங்க இல்ல, அரசுதான் காரணம். இன்னைக்கு உணவு வழங்கினாலும் யாரு? அரசாங்கம் எங்களை கூட்டு பேசுதா? நாங்க இன்னத்துக்கு போராட்டம் நிறுத்திருப்போமே, ஏன் எங்களை கூட்டமில்ல? அவங்க வந்த நாள்ல இருந்து ஒரு பலமுறை போராட்டம் பெற்று எங்களை அழைச்சி உங்களை செய்யறோம் சொல்லி எங்க ஏமாத்தி என்ன பண்றாங்க? வீட்டுக்கு போயிடுறாங்க. அவ்வளவுதான், போயிட்டோமா உங்களுக்கு கோரிக்கை நிறைவேறும் அப்படி சொல்லி கடைசி வாரத்துல கூட படிச்சு சொன்னாங்க. கடைசியில பணியாளருக்கு ஒண்ணுமே பண்ணல. ரிட்டைர்மெண்ட் ஆனவங்களுக்கு ஒரு தல் பண்ணாரு. என்னது ஒரு 1400 ரூபாய் போட்டாரு. அது கூட டிஏ போடல. அது டிஏ போட்டிருந்தா கூட ஒரு அப்பப்போ போராட முடியுது. எல்லாம் ஓய்வு பெற்றவருக்கு கையில தட்டி வச்சுதான் வர முடியும். ஒரு டிஏ போட்டாலும் 6 மாசத்துக்கு ஒரு டிஏ ஏறும். அது ஒரு முன்னேற்றமா இருக்கலாம். அந்த டிஏ போட்டுக்கலாமே. எங்களுக்கு இப்போ ஒரே ஒரு டான்ஸ் 1 மாசம் விடுமுறை கொடுத்தாரு, மே மாசம். அது ரொம்ப நன்றி. எங்களுக்கு 1 மாதம் விடுமுறை நன்றி. ஏதோ ஒரு சில செய்யற, அது ஏன் கொசுரா செய்றீங்க? முழுமையா செய்யுங்க. நாங்க கேட்டது முழுமையா செய்யுங்க. அதான் நாங்க கேட்கிறோம். இந்த வாய் நாக்கெல்லாம் வறண்டு போச்சு, பேச கூட வாக்கு வரல. ஏன் நாங்க அவ்வளவு மன உளைச்சல் இருக்கிறோம்? ஐயா, நீ எங்களை பாருங்க, எங்க குறைய கேளுங்க. அன்னைக்கு ஒரு வேலை காட்டி நாங்க ஓட்டு போட்டோமே, ஏன் இப்போ பார்க்க மாட்டீங்க? நாங்க பெண்கள் இல்லையா? ஏன் ஃப்ரீ பஸ் விடுறீங்க? பெண்களுக்காகன்றீங்க. 1000 ரூபாய் கொடுக்குறீங்க. வீட்டுல இருக்கிறவங்க உழைக்கிறவங்களுக்கு ஏன் நீங்க கொடுக்க மாட்டீங்க? உங்க திட்டத்தை அடிமட்டத்துல இருந்து கொண்டு போறவங்க நாங்க தானே, ஏன் எங்களுக்கு பார்க்க மாட்டீங்க? இந்த அலுவலகத்துல என்ன பண்றாங்க? எங்களை இப்போ நாங்க எங்களோட கோரிக்கைக்கோசம் நாங்க வந்துக்கிறோம். எங்களை என்ன பண்றாங்க? உங்களை சஸ்பெண்ட் பண்ணுவோம், உங்களை மெமோ கொடுப்போம், இன்னும் பண்ணி போராட்டத்தில் நாங்க ஈடுபடுறோம். இன்னைக்கு அலுவலகத்துல என்ன பண்றாங்க? எங்களை இன்னைக்கு ஜனத்தொகை இருக்க குறைக்கத்தோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா நாங்க குறைய மாட்டோம். 10 பேர் இருந்தாலும் நாங்க மாசம் நிற்போம். இதை நாங்க எத்தனை சொல்றோம்? ஒரு 2 லட்சம் பேர் நாங்க என்ன பண்ணுவோம்? நாங்க எங்க ஓட்டு உங்களுக்கு வேணும்னா எங்க குறைய வந்து அழைச்சு பேசுங்க. எதனா ஒரு செய்யுங்க. எது உங்களுக்கு சாத்தியமா அதை செய்யுங்கன்றோம். அது நாங்க ஒத்து போறோமா இல்லையா அப்புறம் பார்ப்போம். எங்களை அழைச்சு பேசுங்க முதல்ல. ஏன் அழைக்க மாட்டீங்க? நாங்க என்ன உங்களுக்கு குறை செஞ்சோம்? நாங்க ஓட்டு போட்டு வர வச்சதுனால நாங்க குறையான பெண்களா? சொல்லுங்க, நாங்க பெண்கள் இல்லையா? நாங்க எத்தனை 30, 40, 50 ஆண்டுகள் இந்த திட்டம் இருக்குது. ஒரு போலி டாக்டர்னாலும் சத்துணவு கூப்பிடுறீங்க, அங்கன்வாடி கூப்பிடுறீங்க. ஒரு விட்டமின் எல்லாம் அங்கன்வாடி கூப்பிடுறீங்க. ஒரு மெடிக்கல் ஃபால்ட்டான போலியோ இந்த இது வந்து என்னது கொரோனா பீரியட்ல அப்போட அங்கன்வாடி தான் கூப்பிடுறீங்க. அப்ப எஸ்ஐ யாரு? இப்ப பிஎல் டியூட்டி செய்யறோம். யாரு செய்யறோம்? இந்த அங்கன்வாடி தான் 100% செய்யறோம்பா. நாங்க 100% செய்யறோம். உங்க ஓட்டு எல்லாம் நாங்க தானே பண்றோம். ஆனா அரசு பணியில எல்லா வேலையும் அரசு வேலை சரி சொல்றீங்க, ஆனா அரசு பணியில நின்றீங்க. ஏன் உங்க பணியில நாங்க தான் செய்யறோம்? அப்ப எங்களை யார் வந்து அழைச்சு பேசுவாங்க? நீங்க தான் பேசணும்.